ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த டார்க் ஆர்ட் ஆஃப் ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் ஸ்மக்லிங் அதோடைய பிரேக் டவுன் வீடியோ தான் இது. நீங்கள் ஒரு செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வெப் டெவலப்பராக இருந்தாலும் சரி, இந்த பர்டிகுலர் வல்னரபிலிட்டி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னா ப்ளீஸ் டூ தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த பர்ட்டிகுலர் வீடியோ. ஓகேங்களா? என்னுடைய வீடியோக்கு நீங்க புது சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் ஒரு சின்ன பிரசன்டேஷனோட ஸ்டார்ட் பண்றேன் இந்த வீடியோவ. பிகாஸ் நெறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் வல்னரபிலிட்டி. ஸோ இத நீங்க ஸ்க்ராட்ச்லேருந்து கத்துக்கிட்டா தான் உங்களால ஈஸியா எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்பயுமே லைக் எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இத நான் ரெகுலரா என்னோட அசஸ்மெண்ட்ஸ்ல, இல்ல பக் பவுண்டரிஸ்ல நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன்னு வைங்களேன். பட் இருந்தாலும் அ லைக் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். அதனால எனக்கு ஒரு 1 நாள் எடுத்துக்கிட்டேன். லைக் என்னோட 9 to 5 ஜாப் இதெல்லாம் தாண்டி லைக் இதுக்கான ரிசர்ச், இதுக்கான பிரசன்டேஷன் இதெல்லாம் கிரியேட் பண்ண எனக்கு ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஆச்சுன்னு வைங்களேன். ஸோ அதுதான். என்னோட பிரசன்டேஷன நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட் ஸ்மக்லிங்னா என்ன? ஃபர்ஸ்ட்டு ஸ்மக்லிங்னா என்ன? நம்ம வந்து அயன் படத்துல பார்த்துருப்போம்ல. லைக் சூர்யா சார் வந்து இந்த மாரி அ நெறைய ஐட்டம்ஸ் வந்து ஃபாரின்லேருந்து எடுத்துட்டு வருவாரு. லைக் கோல்டு, இன்டெல் சிப் செட்டு அந்த மாரி நெறையா ஸ்மக்கிள் பண்ணி எடுத்துட்டு வருவாரு. ஏர்போர்ட் கஸ்டம்ஸுக்கு தெரியாம எடுத்துட்டு வருவாரு. ஸோ அதுதான் வந்து ஸ்மக்லிங். ஈவன் நீங்களுமே வந்து உங்க வீட்ல ஸ்மக்கிள் பண்ணியிருப்பீங்க. எங்க அப்டின்னா, தியேட்டர்ஸ்க்குலாம் போகும்போது, ஓகே தியேட்டர்ல வந்து பாப்கார்ன், பெப்சிலாம் வந்து அதிகமா விப்பாங்க. மோஸ்ட்லி இப்பயும் அதிகம் தான், இல்லன்னு சொல்லல. ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? வெளில இருந்து ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு உள்ளார போவீங்க. அது வந்து அப்ப நடந்திருக்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்பயுமே நெறைய பேர் பண்றாங்க தான், இல்லன்னு சொல்லல. பட் முக்காவாசி தியேட்டர்ஸ் இப்ப எல்லாமே மாலுக்கு உள்ளார தான் இருக்கு. அதனால செக் பண்ணிட்டு தான் விடுறாங்க. அதனால மாட்டிப்பீங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்மக்லிங். ஸ்மக்லிங்னா, நீங்க ஒண்ணு கடத்தி கொண்டு போறது தான் வந்து ஸ்மக்லிங் அப்படின்னு சொல்றது. அதே மாரி ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட் ஸ்மக்லிங்னா என்ன? அப்படின்னா, அ ஒரு ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட் ஸ்மக்லிங்கிறது ஒரு வெப் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி. அது எப்ப நடக்கும் அப்படின்னா, 2 சர்வருக்குள்ளார ஒரு ஃப்ரண்ட் எண்ட் சர்வர், பேக் எண்ட் சர்வருக்குள்ளார வர சேம் ப்ராசஸ வேற வேற மாரி அது புரிஞ்சுக்கிறதுனால தான் இந்த பர்ட்டிகுலர் ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட் ஸ்மக்லிங் வந்து நடக்குது. ஸோ இத பயன்படுத்திக்கிட்ட அட்டாக்கர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த அ ரெக்வெஸ்ட்ட வந்து ஸ்மக்கிள் பண்ணி அனுப்பிச்சு, அது மூலியமா அவருக்கு சென்சிட்டிவ் டேட்டாவஸ ஸ்டீல் பண்ணுவாரு. லெட்ஸ் சே அன் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்றீங்க. லைக் பேமெண்ட் இல்ல டிக்கெட் புக்கிங் அப்ளிகேஷன் ஏதா ஒண்ணு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து நீங்க உங்களோட கார்ட் நம்பர்ஸ் வந்து இன்சர்ட் பண்றீங்க. லைக் என்டர் பண்ணி சேவ் பண்ணி விடுறீங்க. இதே ப்ராசஸ வந்து அட்டாக்கர் பண்றாரு. ஸோ அவர் வந்து பண்ணும்போது ஒரு ஸ்மக்கிள் ரிக்வெஸ்ட் குடுத்துட்டு பேக் எண்ட் சர்வருக்கு போகுது. ரெ ரெஸ்பான்ஸ் வரும்போது என்ன வரும்னா, உங்களோட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வராம, உங்கள வேற யாராவது அந்த யூசர் இருப்பாங்கல்ல, அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இது மூலியமா நீங்க நெறைய அட்டாக்ஸ் பண்ணலாம். லைக் உங்களோட லைக் பைபாஸ் செக்யூரிட்டி செக்ஸ், யூ கேன் டூ அன்ஆத்தரைஸ்ட் ஆக்ஷன்ஸ் ஆர் யூ கேன் ஸ்டீல் சென்சிட்டிவ் டேட்டாஸ். ஈவன் எக்ஸஸஸ் அந்த மாரிலாம் பண்ணலாம். ஸோ அத நம்ம அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ HTTP ரெக்வெஸ்ட் ஸ்மக்லிங்னா இவ்வளோதான். வேற எதுவுமே மேட்டர் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல ஸோ நான் தனித்தனியா குடுத்துருக்கேன். நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம்ல, ஃப்ரண்ட் எண்ட் சர்வர்னா என்ன? பேக் எண்ட் சர்வர்னா என்ன? அப்படின்னு. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் சர்வர்னா, ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து google.com அப்படின்னு குடுக்குறீங்கன்னா என்ன ஆகும்? உங்க ப்ரௌசர் வந்து டிஎன்எஸ் சர்வர கான்டாக்ட் பண்ணி, google.comங்கிறது ஐபியா மாறும். அதுக்கப்புறம் உங்க ப்ரௌசர் வந்து ஒரு டிசிபி கனெக்ஷன் வந்து கூகுள் சர்வர் கூட எஸ்டாப்ளிஷ் பண்ணிடும். அதுக்கப்புறம் உங்க சர்வர் அனுப்பிச்ச HTTPS ரெக்வெஸ்ட்டுக்கு அந்த கூகுள் சர்வர் வந்து ப்ராசஸ் பண்ணி, உங்களுக்கு வந்து ஒரு பேஜா HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் பேஜா வந்து உங்களுக்கு ரெண்டர் ஆயிட்டு உங்க ப்ரௌசர்ல வரும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கா நடக்கிற ஒரு ப்ராசஸ். பட் இது வந்து முன்னாடி காலத்துல இது மாரி நடந்திருக்கலாம். பட் இப்ப உள்ள மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, ஃப்ரண்ட் எண்ட் சர்வர், பேக் எண்ட் சர்வர் அப்படின்னு 2 வந்து வச்சிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் சர்வர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து லோட் அதிகமா வருதுன்னு வைங்களேன். இப்போ ரீசென்ட்டா நடந்த பிக் பில்லியன் டேஸா இருக்கட்டும், இல்ல ஆம் லைக் கிரேட் இண்டியன் சேல் அந்த மாரி Flipkartஓட சேல்ஸ் இதெல்லாம் நடக்கும்போது, அந்த டைம்ல அ அப்ளிகேஷன் யூசர்ஸோட கவுண்ட் வந்து அதிகமாகும். ஸோ நார்மலா உள்ள டேஸ் அ அந்த விசிட்ட விட அதிகமாவே வரும். அந்த நேரத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ப மட்டும் இல்ல. அவங்க எப்பயுமே வந்து லோட் பேலன்சர் அப்படின்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நெறைய பேர் ஒரு சர்வர் அக்சஸ் பண்றாங்கன்னா என்ன ஆகும்? ஒண்ணு டாஸ் அட்டாக் ஆயிடும். இல்ல அந்த சர்வர் வந்து கிராஷ் ஆகி படுத்துரும். இதுதான் நடக்கும். ஸோ அத
மெட்டிகேட் பண்ண தான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் சர்வர்னு ஒண்ணு கொண்டு வராங்க. அந்த ஃப்ரண்ட் அண்ட் சர்வர்ல என்னென்னலாம் இருக்கும்னா, லோட் பேலன்சர் இருக்கும். அப்படி இல்லன்னா ஒரு ரிவர்ஸ் ப்ராக்ஸி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லோட் பேலன்சர் தான் வந்து அந்த அதிகமான கூட்டம் வர்றத வந்து அ கட்டுப்படுத்தி அந்தந்த அவங்களுக்கான ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து பேக் எண்ட் சர்வர்லேருந்து வாங்கி தரும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் சர்வரோட வேலை. ஏன் வந்து ரிவர்ஸ் ப்ராக்ஸி வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஆ இப்போ இப்போ ஏதாவது ஒரு அட்டாக் நடக்குதுன்னு வைங்களேன், அப்ளிகேஷன் சர்வர்ல. அந்த அப்ளிகேஷன் சர்வரோட ஐபி வந்து உங்களுக்கு டைரக்ட்டா காமிக்காது. அதுக்கு தான் வந்து ரிவர்ஸ் ப்ராக்ஸி யூஸ் பண்றாங்க. ஸோ அத ஹைட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் வந்து ரிவர்ஸ் ப்ராக்ஸி. ஸோ இது 2மே வந்து இப்போ உள்ள மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்க குடுத்திருப்பேன். லோட் பேலன்சர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் ப்ராக்ஸில AWS ALB நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் Azure லோட் பேலன்சர், Google கிளவுட் இதெல்லாம் கிளவுட் அப்ளிகேஷன்ஸ்ல இந்த மாரி நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களோட ரெஸ்பான்ஸ் ஹெடர்ஸ்ல இல்ல குக்கீஸ்ல வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் வந்திருக்கும். ஈவன் இந்த F5, பிக் ஐபி, Nginx, வார்னிஷ் இதெல்லாம் உங்களோட ரெஸ்பான்ஸ் ஹெடர்ல சர்வர் கோலன் அப்படின்னு வந்திருக்கும். இந்த பேர்லாம் வந்திருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. அதுதான் வந்து லோட் பேலன்சர். ஸோ நீங்க டைரக்ட்டா எப்பயுமே அக்சஸ் பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷன் சர்வர அக்சஸ் பண்ண மாட்டீங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க தொடுறது வந்து ஃப்ரண்ட் எண்ட் சர்வர் தான். அதுக்கப்புறம் பேக் எண்ட் சர்வருக்கு போகும். பேக் எண்ட் சர்வர்ல என்னென்ன இருக்கும்னா, உங்களோட ஆக்சுவல் வெப் சர்வர் ஆர் அப்ளிகேஷன் சர்வர், டிபி சர்வர், ஃபைல் சர்வர், இமெயில் சர்வர், ஏபிஐ ஆர் கேஷிங் சர்வர்ஸ் எல்லாமே வந்து பேக் எண்ட்ல இருக்கும். ஸோ நீங்க ஒரு யூசரா நீங்க இந்த இடத்துல இருக்கீங்கன்னு வைங்களேன், நீங்க ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புறீங்க. ஃப்ரண்ட் எண்ட் வந்து அத ரிசீவ் பண்ணிக்கும். ரிசீவ் பண்ணி பேக் எண்டுக்கு வந்து அனுப்பிச்சு விடும். பேக் எண்ட் வந்து என்ன பண்ணும்னா, ஓகே நீங்க என்ன ரெக்வெஸ்ட் கேட்டிருக்கீங்கன்னு அத ப்ராசஸ் பண்ணி, மறுபடியும் வந்து இது திரும்பி இப்படி அனுப்பிச்சு விட்டுரும். ஃப்ரண்ட் எண்ட் மூலியமா உங்க யூசருக்கு வந்து அனுப்பிச்சு விடும். ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஆக்சுவல் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா? இப்போ உள்ள மாடர்ன் அப்ளிகேஷனுக்கு. இதுதான் வந்து இன்டராக்டிங் பிட்வீன் HTTP சர்வர்ஸோட கான்செப்ட். ஓகே. இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட் என்ன, பேக் எண்ட் என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து கன்டென்ட் லென்த்னா என்ன? ட்ரான்ஸ்ஃபர் என்கோடிங்னா என்ன? ஸோ கன்டென்ட் லென்த்ங்கிறது நீங்க அனுப்புற ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்ல வந்து சில அ பாடி பாராமீட்டர்ஸ் இருக்கும். லைக் கன்டென்ட் லென்த் கோலன் 6 ஆர் 7 அப்படின்னு அனுப்புறீங்கல்ல, அத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது என்ன அப்படின்ட்டு. ஸோ கன்டென்ட் லென்த் நீங்க அனுப்பும்போது சில குறிப்பிட்ட பாராமீட்டர்ஸ் பாஸ் ஆகும். அதுதான் வந்து கன்டென்ட் லென்த். அதுதான் வந்து ஸ்பெசிஃபை த லென்த் ஆஃப் த மெசேஜ் பாடி இன் பைட்ஸ்ல வந்து காமிக்கும். ட்ரான்ஸ்ஃபர் என்கோடிங்ங்கிறது நீங்க அனுப்புறது வந்து அ லைக் வந்து சங்க்கா வந்து பார்ட்டா வந்து போகும். அதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் என்கோடிங். ஓகேங்களா? ஸோ கன்டென்ட் லென்த்ங்கிறது அப்படியே நீங்க பாராமீட்டர்ஸ் இத்தன ஒரு 6 பாராமீட்டர்ஸ் குடுத்துருக்கீங்கன்னா, அதுல வந்து 6ன்னு போட்டு அது வந்து கன்டென்ட் லென்த் அப்படியே பாஸ் ஆயிடும். ட்ரான்ஸ்ஃபர் என்கோடிங்ங்கிறது சங்க்கா லைக் நீங்க ஒரு இப்போ 3ன்னு குடுத்துருக்கீங்க, இல்ல ஒரு பின்னு குடுக்குறீங்கன்னா, அதோட ஹெக்ஸாடெசிமல் வந்து 11. ஸோ 11 கேரக்டர்ஸ் நீங்க வந்து பாஸ் பண்ணுவீங்க. அந்த 11 கேரக்டர்ஸ் வந்து சங்க்கா வந்து போகும். ஓகேவா? இதுக்குள்ளார நடக்கிற ப்ராப்ளம்ஸ், இதுக்குள்ளார நடக்கிற டிஸ்அக்ரீமெண்ட்ஸ் எப்படி நடக்கும்னா, ஸோ சில ஃப்ரண்ட் எண்ட் சர்வர் வந்து கன்டென்ட்ல இருந்து மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். சில ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் சர்வர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் என்கோடிங் சப்போர்ட் பண்ணும். ஸோ வைஸ் வெர்சா எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல நடக்கிற இந்த ஹெட்டர்ஸ்ல நம்ம மாடிஃபை பண்ற திங்ஸோ, இல்ல அனுப்புற ரெக்வெஸ்ட்னால தான் இந்த பர்ட்டிகுலர் ரெக்வெஸ்ட் ஸ்மக்லிங் வந்து நடக்குது. அதுதான் இங்க டிஸ்அக்ரீமெண்ட்ல வந்து குடுத்திருப்பேன். இஃப் த ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் சர்வர்ஸ் இன்டரப்ட் தீஸ் ஹெட்டர்ஸ் டிஃபரெண்ட்லி, இட் கேன் லீட் டூ ரெக்வெஸ்ட் ஸ்மக்லிங் வல்னரபிலிட்டீஸ் அப்படின்னு. ஓகேங்களா? இப்ப நம்ம கன்டென்ட் லென்த்னா என்ன? ட்ரான்ஸ்ஃபர் என்கோடிங்னா என்னன்னு ஏதாவது ஒரு சாம்பிள் ரெக்வெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஸோ நான் என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரௌசர்ல google.com போலாமா? இல்ல டெஸ்ட் PHP போலாம். டெஸ்ட் PHP போயிடுறேன். கூடயே என்னோட ஆ பர்ப் உடைய ப்ராக்ஸி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க நான் வந்து உங்களுக்கு நான் காமிக்க போறது வந்து போத் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டட் வேல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு காமிக்க போறேன். ஸோ இந்த HTTP ரெக்வெஸ்ட் ஸ்மக்லிங் எக்ஸ்டென்ஷனும் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோஸ் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அத நான் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் பின்னாடி வீடியோல சொல்றேன் அப்படியே. இப்போ நீங்க ஜஸ்ட் இன்டர்செப்ட் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது போஸ்ட் ரெக்வெஸ்ட் எடுக்கலாமா? இல்ல நீங்க கெட்டையே கூட போஸ்ட்டா எடுத்துக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஸோ நான் இங்க லாகின் குடுத்துருக்கேன். HTTP ஹிஸ்டரியில போய் பாருங்க. HTTP ஹிஸ்டரியில ரிப்பீட்டருக்கு அனுப்புங்க. ரிப்பீட்டருக்கு அனுப்பிச்ச அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு இங்க கன்டென்ட் லென்த் ஓகே. இங்க கன்டென்ட் லென்த்ன்னு இங்க இருக்கா உங்களுக்கு? இங்க என்ன போட்டிருக்கு? கன்டென்ட் லென்த் வந்து 20ன்னு இருக்கு. இங்க நீங்க இப்படி பார்த்தாலும் தெரியும். இல்ல அப்படின்னா எனக்கு கன்டென்ட் லென்த் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு தெரியலனா, இங்க போற பாராமீட்டர ஜஸ்ட் செலக்ட் பண்ணாவே உங்களுக்கு இன்ஸ்பெக்டர்ல வரும். ஓகேங்களா? 20 வந்து பாஸ் ஆகுது. இதுதான் வந்து கன்டென்ட் லென்த்.
ஸோ நீங்க அனுப்புற பாடி பாராமீட்டர்ஸ்ல போற இதுதான் வந்து கன்டென்ட் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து ட்ரான்ஸ்ஃபர் என்கோடிங் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க இத ட்ரான்ஸ்ஃபர் என்கோடிங்கா மாத்துறதுக்கு இதெல்லாம் தூக்கிடுறேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. கனெக்ஷன் லைவ் இதெல்லாம் தேவையில்ல. இது இருக்கட்டும். இதில நான் ட்ரான்ஸ்ஃபர் என்கோடிங்கா சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக இது வல்னரபிளா இல்லையான்னு எனக்கு தெரியல இந்த பேஜ். நான் உங்களுக்கு லேப் வந்து வேற வச்சிருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஸோ கன் எப்பயுமே ட்ரான்ஸ்ஃபர் என்கோடிங் வந்து சங்க்ல தான் அனுப்புவோம். அதில சங்க்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில வந்து நான் சும்மா லைக் 3 ஏபிசி எக்ஸ் இல்ல பி, ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட், ஸ்மக்லிங். ஸோ இது எத்தன வேல்யூ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து 20. ஸோ இங்க வந்து நீங்க நம்பர்ஸாவும் போடலாம். ஓகேங்களா? இங்க எவ்வளோ இருக்கு HTTP ரெக்வெஸ்ட் ஸ்மக்லிங் வந்து 20ன்னு இருக்கு. அப்படி இல்லன்னா 20க்கு பதிலா 20க்கு வந்து ஹெக்ஸாடெசிமல்னு வேல்யூ இருக்கும்ல. ஃபார் ஹெக்ஸாடெசிமல் டூ டெசிமல் வேல்யூ அப்படின்னு நீங்க கூகுள்ல டைப் பண்ணீங்க அப்படின்னா, இந்த பேஜ் வரும். ஸோ இங்க நான் வந்து ஸோ டெசிமல்லேருந்து எனக்கு ஹெக்ஸாடெசிமல்ல மாத்தணும். அப்படின்னா நான் இங்க 20ன்னு போடுறேன். 20யோட ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ வந்து 14 அப்படின்னு காமிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே நான் இது வந்து நம்பர்ஸ்னால நீங்க நம்பர்ஸ் அப்படியே போடலாம். பட் எனக்கு வந்து ஏபிசில வந்து ஏதாவது தெரியணும். இப்போ பியோட வேல்யூ வந்து அ சாரி ஹெக்ஸாடெசிமல் டூ டெசிமல்ல பின்னு போடுங்க. இப்போ பியோட வேல்யூ வந்து 11. இப்போ இதுவே சின்னு போட்டீங்கன்னா 12. ஸோ இந்த மாரி உங்களுக்கு அந்த ஏபிசிடி இதுக்கேத்த மாரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதே மாரி நான் இங்க 20னே குடுக்குறேன். நீங்க ஆல்ஃபாபெட்ஸா குடுக்குற மாரி இருந்தா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவ தான் குடுக்கணும். இல்ல நம்பர்ஸா குடுக்குறீங்கன்னா, இங்க நம்பர்ஸா குடுங்க. இங்க வந்து நான் என்னோட ரெக்வெஸ்ட்ட 0ன்னு குடுத்து முடிச்சுர்றேன். ஓகேவா? நான் இங்க சென்ட்ன்னு குடுக்குறேன். ஸோ சென்ட்ன்னு குடுத்த அப்புறம் என்ன ஆகுது? இந்த ஆக்சுவல் அ பேஜ் வந்து வல்னரபிள் கிடையாது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நீங்க சங்க்ன்னு குடுக்கும்போது, இந்த 20 வேல்யூஸ் வந்து உங்களுக்கு சங்கா வந்து பிரிஞ்சு போகும். இதோட உங்க ரெக்வெஸ்ட் வந்து முடிஞ்சிரும். 0ன்னு இருக்குல்ல. ஸோ இது இன்னும் உங்களுக்கு பெருசா தெரியணும் அப்டின்னா, யூசர் மெசேஜஸ் சாரி ஃபார் த பேக்கிரவுண்ட் நாய்ஸ் கைஸ் உங்களுக்கு கேட்டுச்சுன்னா? ஓகே. இது ரொம்ப பெருசா இருக்கு. 20 யா தட்ஸ் குட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் என்கோடிங்ல நீங்க இப்படி தான் சங்க்ா உங்களோட வேல்யூ வந்து அனுப்புவீங்க. பேக் டு த ஸ்லைட்ஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம HTTP ரெக்வெஸ்ட் ஸ்மக்லிங்னா என்ன? கன்டென்ட் லென்த்னா என்ன? ட்ரான்ஸ்ஃபர் என்கோடிங் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப ஆக்சுவலா வந்து HTTP ரெக்வெஸ்ட் ஸ்மக்லிங் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம வந்து ஒரு பிக்சர் வடிவில பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ யூசுவலா நடக்கிற ரெக்வெஸ்ட் தான் இது. ஸ்மக்லிங் ரெக்வெஸ்ட் இல்ல. இது ஒரு நார்மல் ரெக்வெஸ்ட் தான். ஓகேவா? இப்ப 2 யூசர் இருக்காங்க. 2 யூசர் வந்து ஒரே நேரத்துல வந்து ரெக்வெஸ்ட் குடுக்குறாங்கன்னு வைங்களேன். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்டுக்கு போகும். ஃப்ரண்ட் எண்டுக்கு போயிட்டு யார் ஃபர்ஸ்ட்டு குடுத்தாங்களோ அவங்களோட ரெக்வெஸ்ட் வந்து பேக் எண்டுக்கு போயிட்டு ப்ராசஸ் பண்ணி அவங்களோட ரெக்வெஸ்ட் வந்து போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ப்ளூ கலர் ரெக்வெஸ்ட் குடுக்குறவரு, அந்த ப்ளூ ரெக்வெஸ்ட் வந்து அவருக்கு போகும். அதே மாரி கிரீன் ரெக்வெஸ்ட் குடுக்குறவரு ஃப்ரண்ட் எண்ட் போயிட்டு பேக் எண்ட்ல போயிட்டு ப்ராசஸ் பண்ணி அவர் என்ன கேட்டாரோ அந்த ரெக்வெஸ்ட் வந்து கிரீன் ஆளுக்கு போகும். ஸோ இதுதான் வந்து யூசுவலா நடக்கிற ஒரு மெக்கானிசம். ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து ரெக்வெஸ்ட் ஸ்மக்லிங் இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல அ அட்டாக்கர் வந்து என்ன பண்றாருன்னா, நார்மல் ரெக்வெஸ்ட் மாரியே வந்து ஒரு ரெக்வெஸ்ட்ட எழுதுறாரு. அ எழுதிட்டு ஸோ அவருக்கு தெரியும் இந்த ஃப்ரண்ட் எண்ட் வந்து கன்டென்ட்லேருந்து தான் எடுத்துக்கும். ஸோ நம்ம வந்து அது கூட ஒரு ஸ்மக்கிள் ரெக்வெஸ்ட்ட எடுத்துட்டு பேக் எண்ட் சர்வருக்கு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் எழுதுறாரு. ஓகேங்களா? ஒரு பேலோட வச்சு. ஸோ எழுதும்போது இவரு தான் ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்றாரு. ப்ராசஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட் எண்ட் வந்து இந்த கன்டென்ட்லேருந்து மட்டும் எடுத்துட்டு, இந்த பின்னாடி உள்ள ஸ்மக்கிள் ரெக்வெஸ்ட்டையுமே வந்து பார்க்காம அனுப்பிச்சு விட்டுருது. வேலிடேட் பண்ணாம அனுப்பிச்சு விட்டுருது. பேக் எண்ட் சர்வர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே இந்த கன்டென்ட் லென்த் வந்துடுச்சு. பட் ஆனா இது என்ன இன்னொரு புது ரெக்வெஸ்ட்டா இருக்கு அப்படின்ட்டு இது வந்து வச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ அதே நேரத்துல வேற ஒரு யூசர் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் குடுக்குறாரு அப்படின்னா, நம்ம இதுல வேற ஏதாவது நம்ம பேலோட் வச்சு எழுதியிருப்போம்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் கெட் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் அதர் யூசர், கெட் கார்ட் நம்பர்ஸ் ஆஃப் அதர் யூசர் அப்படின்னு நீங்க ஒரு ஸ்மக்கிள் ரெக்வெஸ்ட் அனுப்பிச்சிருக்கீங்கன்னு வைங்களேன். ஸோ அது வந்து ஸ்மக்கிள் ரெக்வெஸ்ட் இங்க ஆல்ரெடி வந்து அப்பண்ட் ஆயிருக்கும்ல. லைக் பேக் அண்ட் சர்வர்ல வந்து நம்ம அனுப்பிச்ச ரெக்வெஸ்ட்டும் ஸ்மக்கிள் ரெக்வெஸ்ட்டும் இருக்கும். அது கூட வந்து அடுத்த யூசர் அனுப்பிச்ச ரெக்வெஸ்ட்டும் இருக்கும். ஸோ இது வந்து அடுத்த ஒரு யூசரோட ரெக்வெஸ்ட்ல ஸ்மக்கிள் ஆயி நம்ம என்ன கேட்டோமோ நமக்கு எடுத்து குடுத்துரும். ஸோ அதுதான் வந்து HTTP ரெக்வெஸ்ட் ஸ்மக்லிங். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ மறுபடியும் சொல்றேன். நீங்க வந்து ஒரு ப்ளூ யூசர்னா, நீங்க அனுப்பிச்ச ரெக்வெஸ்ட் உங்களுக்கு வரணும். கிரீன் யூசர்னா, கிரீன் யூசர் அனுப்பிச்ச ரெக்வெஸ்ட் அவங்களுக்கு வரணும். அதுதான் வந்து யூசுவலா நடக்கிறது. பட் இங்க வந்து
நம்ம ஒரு ஸ்மகிள் ரெக்வெஸ்ட் வந்து எழுதுறோம். ஸ்மகிள் ரெக்வெஸ்ட்ல ஃப்ரண்ட் எண்ட் எதுவுமே வேலிடேட் பண்ணாம கண்டென்ட் லென்த்தை மட்டும் எடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டுருது. ஸோ பேக் எண்ட் வந்து இது வந்து ஒரு ஸ்மகிள் ரெக்வெஸ்ட்டை ஒரு செப்பரேட் ரெக்வெஸ்ட்டாக வந்து எடுத்துக்குது. ஓகேங்களா? செப்பரேட் ரெக்வெஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு இன்னொரு யூசர் அனுப்புற ரெக்வெஸ்ட்டை வந்து எடுத்து வச்சுட்டு, ஓகே இவர் தான் இந்த கார்ட் நம்பர்ஸ் கேட்டார் அப்படின்ட்டு அவரோட டீட்டெயில்ஸ் எடுத்து நமக்கு குடுத்துரும். ஓகேங்களா? ஸோ பேக் எண்ட் வந்து பேக் எண்ட் சர்வர தான் நம்ம வந்து ட்ரிக் பண்ணுறோம். அப்படி இல்லைனா கன்ஃப்யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து HTTP ரெக்வெஸ்ட் ஸ்மக்லிங். ஸோ இதுல வந்து டெக்னிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3 காமன் டெக்னிக்ஸ் இருக்கு. CLTET, CLTET அப்படின்னு நீங்க இத போர்ட்ஸ்ஃபிகர் வெப் அகாடமிலயே பார்த்திருப்பீங்க. ஸோ CLTனா ஃப்ரண்ட் எண்ட் சர்வர் வந்து கன்டென்ட்ல இருந்து எடுத்துக்கும். பேக் எண்ட் சர்வர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் என்கோடிங்க யூஸ் பண்ணும். ஓகேங்களா? அதே மாரி TECLனா வைஸ் வெர்சா லைக் ஃப்ரண்ட் எண்ட் வந்து எத யூஸ் பண்ணும் ட்ரான்ஸ்ஃபர் என்கோடிங்க யூஸ் பண்ணும். பேக் எண்ட் வந்து கன்டென்ட் லென்த் வந்து யூஸ் பண்ணும். ஓகேங்களா? அது மாரி TETனா 2 ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் சர்வர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் என்கோடிங்க தான் எடுத்துக்கும். பட் ஏதாவது ஒரு ரெக்வெஸ்ட் வந்து அதை இக்னோர் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 3 டெக்னிக்ஸ் ரெக்வெஸ்ட் ஸ்மக்லிங். இத எப்படி நம்ம டிடெக்ட் பண்றது? ஸோ இதுல வந்து மேனுவல் அப்ரோச்லயும் நம்ம டிடெக்ட் பண்ணலாம். இல்ல ஆட்டோமேட்டிவ் அப்ரோச்லயுமே வந்து நம்ம டிடெக்ட் பண்ணலாம். மேனுவல்ல வந்து என்ன பண்ணணும்? நமக்கு கிடைச்சிருக்க ரெக்வெஸ்ட்ட வந்து ஹெட்டர்ஸ்லாம் மாடிஃபை பண்ணி நம்ம ஒரு ஸ்மகிள் ரெக்வெஸ்ட் அனுப்பி விடணும். லைக் 2 ரெக்வெஸ்ட்டா வச்சுக்கலாம். லைக் இல்ல ஒரு அட்டாக்கர் ரெக்வெஸ்ட் இல்ல நார்மல் ரெக்வெஸ்ட்டா வச்சுமே அனுப்பிச்சு விடலாம். லைக் சில சேஞ்சஸ்லாம் நம்ம ரிப்பீட்டர்ல பண்ணணும். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வர ரெக்வெஸ்ட்லாம் பார்த்துட்டு, ஓகே இது வந்து கன்டென்ட்லேருந்து எடுத்துக்குதா, இல்ல ட்ரான்ஸ்ஃபர் என்கோடிங் எடுத்துக்குதான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும் டிடெக்ஷன்ல. அதுக்கப்புறம் நம்ம அத வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். சில டெஸ்ட் சினாரியோஸ் இருக்கு. அத நான் காமிக்கிறேன். 2வது மெத்தட் வந்து ஆட்டோமேட்டட் ஸ்கேனிங். ஸோ இது நீங்க நார்மலா வந்து HTTP ரெக்வெஸ்ட் ஸ்மக்லர வந்து நீங்க எக்ஸ்டென்ஷன இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு ஆக்டிவ் ஸ்கேன் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இந்த சைட்ல வந்து அ ரெக்வெஸ்ட் ஸ்மக்லிங் அ இருக்கா? இல்லையான்னு உங்களுக்கு வந்து ரெட் கலர்ல அலர்ட் வந்து குடுக்கும் பர்ப் இஷ்யூஸ்ல. பட் அது குடுத்தாலும் அத நம்ம மேனுவலா வந்து வேலிடேட் பண்ணணும். அதுதான் நம்மளோட வேலை. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டிடெக்டிங் வல்னரபிலிட்டீஸோட திங்ஸ். அடுத்தது வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ இந்த HTTP ரெக்வெஸ்ட் ஸ்மக்லிங்க நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுனால என்ன அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, ஆத்தென்டிகேஷன் பைபாஸ், அக்சஸ் கண்ட்ரோல் பைபாஸ், ஆக்சஸிங் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், ஒரு யூசர காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். ஈவன் இந்த HTTP ரெக்வெஸ்ட் ஸ்மக்லிங்க வச்சு வேற ஒரு வல்னரபிலிட்டீஸ உங்களால வந்து செயின் பண்ண முடியும். லைக் எக்ஸஸஸ், CRLF, வெப் கேஷி பாய்சனிங். ஸோ இதுக்கான லேபுமே வந்து போர்ட்ஸ்ஃபிகர்ல வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஈவன் உங்களால வந்து டாஸ் அட்டாக்குமே வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க HTTP ரெக்வெஸ்ட் ஸ்மக்லிங்னால. ஓகேங்களா? ஸோ இது ஒரு கிரிட்டிக்கல் வல்னரபிலிட்டி தான். ஈவன் நீங்க HackerOne இல்ல பக்ரோட் நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல போனாலும் சரி, $5,000 to $10,000க்கு குறையாம இந்த பர்ட்டிகுலர் வல்னரபிலிட்டிக்கு வந்து பவுண்டரி குடுத்துருப்பாங்க. நெறைய ரிப்போர்ட்ஸ் HackerOneல டிஸ்க்ளோஸ்ட் ஆயிருக்கு ஃப்ரீயாவே. நீங்க போய் படிச்சு பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி, டெமோ பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்க ரிப்பீட்டர நீங்க வந்து ரெடி ரெடி பண்ணணும். மேனுவல் அப்ரோச்சுக்கு. ஓகேவா? என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். உங்களோட ரெக்வெஸ்ட் வந்து HTTP2 புரோட்டோகால்ல இருந்துச்சுன்னா, அத வந்து நீங்க HTTP 1.1க்கு மாத்திரணும். 2வது வந்து அது ஒரு கெட் ரெக்வெஸ்ட்டா இருந்ததுன்னா, போஸ்ட் ரெக்வெஸ்ட்ல வந்து மாத்தணும். 3வது வந்து கன்டென்ட் லென்த்த வந்து நீங்க டிசேபிள் பண்ணணும். எப்பயுமே வந்து நீங்க ஒரு எந்த கன்டென்ட் லென்த் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா பர்ப் வந்து அதே கால்குலேட் பண்ணி கன்டென்ட் லென்த் 20, 30 அப்படின்னு அதே எடுத்துக்கும். இங்க போட்டிருக்கேன்ல. ஸோ நீங்க அனுப்புற கன்டென்ட்ல இருந்து அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஸோ அத நம்ம டிசேபிள் பண்ணி பிகாஸ் நம்ம அனுப்புற கன்டென்ட்ல இருந்து தான் அத எடுத்துக்கிற மாரி வச்சுக்கணும். பிகாஸ் நீங்க ஒரு ஸ்மகிள் ரெக்வெஸ்ட் அனுப்ப போறீங்க. 4வது வந்து தேவையில்லாத HTTP ரெக்வெஸ்ட்ட வந்து எடுத்தரணும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மெத்தட் வேணும் HTTP ரெக்வெஸ்ட். அப்புறம் வந்து ஹோஸ்ட், அதோட டொமைன் நேம், அப்புறம் கன்டென்ட் டைப். கன்டென்ட் டைப் கண்டிப்பா தேவை. பிகாஸ் நீங்க APIஸ் பென் டெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்ல அப்ளிகேஷன் பென் டெஸ்ட் பண்ணாலும் சரி, கன்டென்ட் டைப் இல்லாம அ அப்ளிகேஷன் வந்து வேலிடேட் பண்ணாது என்ன கன்டென்ட் அனுப்புறீங்கன்னு. ஸோ கன்டென்ட் டைப் கண்டிப்பா தேவை. கன்டென்ட் லென்த் தேவை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு அ HTTP ரெக்வெஸ்ட் ஸ்மக்லிங் பண்றதுக்கு தேவைப்படுறது. ஓகேங்களா? இப்போ டெமோ டைம். இப்போ இந்த டெமோக்கு நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு லேப் போர்ட்ஸ்ஃபிகர்லேருந்து. ஸோ நான் இங்க ஓப்பன் பண்றேன். ரிப்பீட்டரையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இது பண்ணதெல்லாம் நம்ம இங்க க்ளோஸ் பண்ணிடுறேன். டெலீட். ஓகேவா? இப்போ HTTP ஹிஸ்ட்ரி ஃப்ரீயா இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாரி HTTP ரெக்வெஸ்ட் ஸ்மக்லர் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அத நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போறது மேனுவல் அப்ரோச் தான். ஓகேவா? ஸோ இதுக்கான அப்ஜெக்டிவ நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பேசிக் அ கன்டென்ட் லென்த் ட்ரான்ஸ்ஃபர் என்கோடிங் வல்னரபிலிட்டி HTTP ரிக்வெஸ்ட்ல.
ஸோ இதில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம அப்ஜெக்டிவ்ல ஸோ இந்த லேப்ல வந்து ஃப்ரண்ட் எண்ட் சர்வர், பேக் எண்ட் சர்வர் 2மே இன்வால்வ் ஆயிருக்கு. ஃப்ரண்ட் எண்ட் சர்வர் வந்து சங்க் என்கோடிங்க வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் சங்க் என்கோடிங்க சப்போர்ட் பண்ணலன்னா, அது எது சப்போர்ட் பண்ணும்? கன்டென்ட் லென்த்த தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ஸ் வந்து அ என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ரண்ட் எண்ட் சர்வர் ரிஜெக்ட்ஸ் த ரிக்வெஸ்ட் தட் ஆரன்ட் யூசிங் கெட் ஆர் போஸ்ட் மெத்தட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நம்ப லேப சால்வ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நீங்க ஒரு ஸ்மக்கிள் ரெக்வெஸ்ட்ட வந்து எடுத்துட்டு போணும் பேக் எண்ட் சர்வருக்கு. அது வந்து அந்த ரெக்வெஸ்ட்ட பேக் எண்ட் சர்வர் ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து அப்பியர் ஆகணும். ஸோ போஸ்ட்ன்னு ஒரு மெத்தடுமே இல்ல. நமக்கு தெரிஞ்சது கெட் மெத்தடு, போஸ்ட் மெத்தடு இதுதான் இருக்கு. அது இல்லாம புட்டு, டெலீட்டு, ட்ரேஸு, கனெக்ட்டு, டீபக் பேட்ச் இதெல்லாம் இருக்கு. ஸோ போஸ்ட்ங்கிற ஒரு அன்மாடிஃபைட் ஒரு அன்ஐடென்டிஃபைட் HTTP மெத்தட் தான். ஸோ இத நம்ம வந்து ரெஸ்பான்ஸ்ல வர வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப லேப வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அக்சஸ் த லேப். ஸோ இதில லாகின் பேஜ் அந்த மாரிலாம் எதுவுமே இருக்காது. கிரெடென்ஷியல்ஸ்லாம் இருக்காது. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வீடியோ சீரிஸ்ல நம்ம இந்த வேனர், பீட்டர் அந்த கிரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு அ வெப் பேஜ் தான் இருக்கும் உங்களுக்கு இந்த மாரி. ஓகேங்களா? ஸோ நீங்க இது உள்ளார போயிட்டு நீங்க எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் இந்த கெட் ரெக்வெஸ்ட்ல தான் நம்ம இங்க வேலை பார்க்க போறோம். ஸோ ப்ராக்ஸி ப்ராக்ஸில பர்ப் ஆன் பண்ணிக்கோங்க. பர்ப்ல HTTP ஹிஸ்டரி வச்சுக்கோங்க. இப்ப ஜஸ்ட் நீங்க ரிஃப்ரெஷ் மட்டும் குடுங்க. ரிஃப்ரெஷ் குடுத்த அப்புறம் உங்களுக்கு இந்த 2 ரெக்வெஸ்ட் வந்திருக்கும். ஸோ நம்ம இந்த கெட் ரெக்வெஸ்ட்ல தான் வந்து நம்ம இது பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கெட் ரெக்வெஸ்ட் எடுத்து நான் ரிப்பீட்டர்ல போட்டுக்கிறேன். ஸோ நம்ம இப்போ ஸ்லைட்ல பார்த்தோம்ல, ரிப்பீட்டர வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு. ஸோ அந்த மாரி குடுத்து பார்க்கலாம். ஸோ கெட் ரெக்வெஸ்ட் வொர்க் ஆகுதா? ஓகே வொர்க் ஆகுது. இதுல நான் தேவையில்லாத இதெல்லாம் நான் தூக்கணும். இதுல வந்து HTTP2 வந்து யூஸ் பண்றாங்க. பட் நான் ஸ்மக்லிங் வந்து இது பண்ணணும் அப்டின்னா, இங்க ஆட்ரிபியூட்ஸ்ன்னு இருக்குல்ல. இங்க ஆட்ரிபியூட்ஸ்ன்னு இருக்கும். இதுல HTTP1ன்னு மாத்திக்கோங்க. இங்கேயும் மாத்தலாம். இல்ல நீங்களே வந்து மேனுவலா 1.1 அப்படின்னு மாத்திக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த ரெக்வெஸ்ட்ட வந்து ஆ போஸ்ட் ரெக்வெஸ்ட்டா மாத்தணும். ஸோ சேஞ்ச் ரெக்வெஸ்ட் மெத்தட் ரைட் கிளிக் பண்ணி போட்டீங்கன்னா, உங்களுக்கு போஸ்ட்டா மாறிடும். அதுக்கப்புறம் தேவையில்லாத ஆணிகளை நீங்க எடுத்து விட்டுறலாம். அதாவது ஹெட்டர்ஸ். ஸோ குக்கீஸுமே எனக்கு தேவையில்ல. குக்கீஸுமே தூக்கிட்டேன். ஓகேங்களா? அடுத்தது வந்து டிசேபிள் த கன்டென்ட் லென்த். இதுல செட்டிங்ஸ்ல போயிட்டு அப்டேட் கன்டென்ட் லென்த்ன்னு இருக்குல்ல. இத நீங்க தூக்கி விட்டுருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ இத நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த ரெக்வெஸ்ட் வொர்க் ஆகுதான்னு. ஓகே உங்களுக்கு 200 ஓகே வருது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஷோ நான் பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் இதுவுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்டின்னா வந்து, இப்போ நீங்க அனுப்புற ஒவ்வொரு அ லைன் HTTP ரெக்வெஸ்ட்டுமே வந்து கேரேஜ் ரிட்டர்ன் நியூ கேரக்டர்ல தான் போகும். லைக் இங்க இங்க காலியா இருக்குன்னா, இதுல 2 பாராமீட்டர் ஒரு 2 பாராமீட்டர் போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது வேணும் அப்படின்னா, நீங்க கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. வேணான்னா இத டிசேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் இது வந்து பயன்படுது. ஓகேங்களா? ஸோ இது இருக்கட்டும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிடெக்ஷன் பண்ண போறோம். டிடெக்ஷன் அப்படின்னா, இவங்க சொல்லியிருக்காங்கல்ல, CLT அப்படின்ட்டு. அது இருக்கா இல்லையான்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட்டே பண்ண முடியும். யூசுவலா நீங்க மேனுவல் பென் டெஸ்ட் பண்ணும்போது இதுதான் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இதில கன்டென்ட் லென்த் வந்து 0ன்னு இருக்கு. நான் வந்து இப்ப சில கன்டென்ட் அனுப்ப போறேன். அதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் என்கோடிங்கும் இதில போட்டுக்கோங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் என்கோடிங் சங்க் அப்படின்னு குடுத்துக்கிறேன். ஸோ இதோட நேம் ரிப்பீட்டர்ல வந்து டிடெக்ஷன்னு வச்சுர்றேன். உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. டிடெக்ஷன் ரெக்வெஸ்ட். ஓகேவா? இதுக்கப்புறம் இங்க எப்பயுமே நீங்க இந்த சங்க்டுக்கு அப்புறம் உள்ள லைன நீங்க வந்து ஸ்பேஸ் விட்றணும். அதுல எதுவுமே நீங்க போடக்கூடாது. இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் சில கேரக்டர்ஸ் வந்து அனுப்பப் போறேன். சங்க்ல அனுப்பப் போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 3ன்னு போட்டுக்கிறேன். நான் 3 கேரக்டர்ஸ் அனுப்பப் போறேன் இங்க. லைக் ஏபிசின்னு வச்சுக்கலாம். இல்ல எக்ஸ்ஒய்ஜின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ன்னு வச்சுர்றேன். இல்ல ஏன்னு குடுக்க வேணாம். லைக் இல்ல ஏபிசி எது வேணாலும் குடுத்துக்கலாம் நீங்க. உங்க இஷ்டம். ஓகேவா? ஸோ 3 கேரக்டர்ஸ் நான் அனுப்புறேன். இதுல வந்து அதனால நான் இங்க 3ன்னு போடுறேன். ஸோ 3மே வந்து சங்க்கா போகணும். இங்க எக்ஸ்ன்னு இருக்கா? ஸோ நம்ம ரெக்வெஸ்ட்ல கன்டென்ட் லென்த் 6 அப்படின்னு அப்டேட் பண்ணியாச்சு. ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் கோடிங் சங்க். அப்புறம் நம்ம ப்ராசஸ் பண்ண போற ரெக்வெஸ்ட் இதுதான். ஸோ இத சென்ட் பண்ணுங்க. ஸோ சென்ட் பண்ண அப்புறம் உங்களுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு உடனே 200 ஓகேன்னு வந்துச்சுல்ல. ஸோ அந்த மாரி வந்திருக்காது. கொஞ்சம் உங்களுக்கு டிலே ஆகும். ஓகே. டிலே ஆயிட்டு என்ன வந்திருக்குன்னா, உங்களுக்கு 500 இன்டர்னல் சர்வர் எரர் டைம்ட் அவுட் அப்படின்னு ஆயிருக்கு. ஸோ இதுல எப்படி எதனால இந்த மாரி ஆயிருக்கு அப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு.
ஸோ நீங்க அனுப்பிச்ச ரெக்வெஸ்ட் வந்து இருக்குல்ல, இந்த ஃப்ரண்ட் எண்ட் ரெக்வெஸ்ட் சாரி நீங்க அனுப்புன கன்டென்ட் லென்த் வந்து ஃப்ரண்ட் எண்ட் சர்வருக்கு போயிருக்கும். இந்த 3 இந்த ஏபிசி அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் இந்த எக்ஸோட இது முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஏபிசியோட இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த எக்ஸ வந்து ட்ராப் பண்ணிடும் அது. அந்த ஃப்ரண்ட் எண்ட் சர்வர் வந்து இத எக்ஸ வந்து ட்ராப் பண்ணிட்டு பேக் எண்ட் சர்வருக்கு வந்து போகும். பேக் எண்ட் சர்வர் வந்து ஓகே நமக்கு கன்டென்ட் லென்த் வந்துருச்சு. ஆனா நம்ம எதிர்பார்த்தது வந்து ஆம், சங்க்டு கேரக்டர்ஸ் சங்க்டு கேரக்டர்ஸ் எங்க அப்படின்னு அது வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். வெயிட் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு டைம்ட் அவுட் ஆயிடும். ஸோ இதனால தான் நமக்கு வந்து டைம்ட் அவுட் வந்து வருது. ஸோ இது ஒரு இமேஜா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லைக் அந்த கம்யூனிட்டி சொல்யூஷன் இருக்குல்ல போர்ட்ஸ் வைக்கிறல. ஸோ அவங்க வந்து தெளிவா ஒரு இமேஜ்ல வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் அது. ஸோ இது உங்களுக்கு பெருசா தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஜூம் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து உங்களோட பர்ப் ரெக்வெஸ்ட். நீங்க ஒரு 6 கேரக்டர் அனுப்புறீங்க. அதுக்கப்புறம் சங்க் வேல்யூல போகுது. இந்த ரெக்வெஸ்ட் அனுப்புறீங்க. அனுப்பிச்ச அப்புறம் நீங்க அனுப்பிச்ச கன்டென்ட்லேருந்து வந்து 3 ஏபிசி இது மட்டும் தான் எடுத்துக்குது. ஓகேங்களா? அது 6 கேரக்டர்ஸ். அப்புறம் வந்து இந்த எக்ஸ் சங்க் வந்து வந்து ட்ராப் பண்ணிடுது. ஓகே இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு இந்த கன்டென்ட்லேருந்து அப்படின்னு இது வந்து ட்ராப் பண்ணிடுது. பட் அந்த சங்க்குக்காக வெயிட் பண்ண பேக் எண்ட் சர்வர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து என்ன ஆகும்னா, டைம் அவுட் வந்து ஆயிடும். ஸோ இதனால தான் வந்து நமக்கு இங்க டைம் அவுட் அப்படின்ற ஒரு எரர் வந்து இங்க அடிக்குது. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம வந்து அ நமக்கு என்ன ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் சர்வர் வந்து கன்டென்ட் லென்த்த தான் எடுத்துக்குது. பேக் எண்ட் சர்வர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் என்கோடிங்க எடுத்துக்குது அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இதே ரெக்வெஸ்ட் வந்து ரிப்பீட்டர்ல போட்டுக்கோங்க. அடுத்த ரிப்பீட்டர்ல போட்டுக்கிட்டு, இத வந்து ஒரு அட்டாக்கர் ரெக்வெஸ்ட்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அட்டாக்கர் ரெக்வெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டு, இப்ப வந்து நம்ம இதே வந்து நம்ம பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ இதுல வந்து நீங்க முன்னாடி பண்ணீங்கல்ல அப்டேட் கன்டென்ட் லென்த் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து 6ன்னே இருக்கட்டும். இங்க நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஆ இப்ப வந்து நமக்கு கன்டென்ட் லென்த் தான் தேவை. ஸோ இங்க நான் வந்து கன்டென்ட் லென்த் நான் எதுவும் குடுக்க போறதில்ல. 0ன்னு குடுக்குறேன். 0னா நான் கன்டென்ட் லென்த் வந்து எம்ப்டியா தான் அனுப்புறேன். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் சர்வர் வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, ஓகே கன்டென்ட் லென்த் எதுவுமே இல்ல. இதோட ட்ராப் ஆயிடுச்சுன்னு இதோட விட்டுரும். ஸோ நான் இங்க தான் இதுக்கப்புறம் தான் வந்து நான் என்னோட ஸ்மகிள் ரெக்வெஸ்ட் வந்து அனுப்புவேன். ஓகேங்களா? ஸ்மகிள் ரெக்வெஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சைபர் ஆடம் அப்படின்னு நான் ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஒரு அட்டாக்கர் ரெக்வெஸ்ட். ஸோ இதே மாரி இன்னொரு ரெக்வெஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுங்க. அதுதான் வந்து ஒரு விக்டிமோட ரெக்வெஸ்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ கெட் ரெக்வெஸ்ட்லேருந்து ரிப்பீட்டருக்கு போங்க. இது வந்து ஒரு நார்மல் ரெக்வெஸ்ட்ன்னு வச்சுக்கலாம். இல்ல ஒரு விக்டிம் ரெக்வெஸ்ட்ன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு புரியிற மாரி. ஸோ இதையுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இது வந்து 1.1ல இருக்கா? ஸோ இது வந்து ஆ சேஞ்ச் மெத்தட் இதுல வந்து என்னென்ன தேவையில்லாத ஹெட்டர்ஸோ அதெல்லாம் தூக்கிடுங்க. அதுல நம்ம பண்ண மாரியே ஓகேங்களா? ஸோ நீங்க வேற எதுவுமே மாத்த தேவையில்ல. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒர்க் ஆகுதான்னு மட்டும் பாருங்க. போஸ்ட் ரெக்வெஸ்ட் ஓகே 200 ஓகே வந்து வருது. ஸோ இது வந்து நார்மல் ரெக்வெஸ்ட். இப்ப நான் வந்து ஒரு அட்டாக்கரா ஆ இத வந்து ஸ்மகிள் ரெக்வெஸ்ட்டா வந்து அனுப்புறேன். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் சர்வர் வந்து என்ன பண்ணும்? கன்டென்ட் லென்த் எதுவுமே இல்ல அப்படின்னு வந்து பாஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் நான் அனுப்பிச்ச ஸ்மகிள் ரெக்வெஸ்ட் வந்து பேக் எண்ட்ல போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ பேக் எண்ட் சர்வர் என்ன பண்ணும்? இந்த விக்டிம் இருக்கார்ல, இந்த விக்டிம் ரெக்வெஸ்ட் அனுப்பும்போது, நான் அனுப்பிச்ச ஸ்மகிள் ரெக்வெஸ்ட் வந்து அவருக்கு போகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி தான் இப்ப நடக்க போகுது. ஓகேங்களா? இப்ப நான் சைபர் ஆடம்ன்னு அனுப்புறேன். ஸோ செண்ட் இங்க வந்து 200 ஓகே வந்து வந்துருச்சா? இப்ப அதே வந்து நார்மல் ரெக்வெஸ்ட். இதுல போயிட்டு நம்ம பண்றோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அன்ரெகக்னைஸ்ட் சி போஸ்ட்ன்னு வந்திருக்கும். நம்ம அனுப்பிச்ச சைபர் ஆடம்ல வந்து சி மட்டும் தான் அது எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ, இப்போ நம்ம இந்த லேப்ப வந்து சால்வ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் அனுப்பிச்ச ஸ்மகிள் ரெக்வெஸ்ட் வந்து பேக் எண்ட்ல ஸ்டோர் ஆனதுனால, இப்ப நான் வேற ஏதாவது இங்க அனுப்பிச்சு பார்க்குறேனே. ஆம் டெஸ்ட் அப்படின்னு அனுப்பலாம். சும்மா டெஸ்ட்ன்னு அனுப்பிச்சுட்டேன். இப்ப பேக் எண்ட்ல போயிட்டு உட்காந்துருக்கும். இப்ப நான் நார்மல் ரெக்வெஸ்ட்ல அனுப்புறேன். இங்க டி போஸ்ட்ன்னு வந்திருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த லேப சால்வ் பண்ணணும்னா, அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க வந்து இங்க ஜி போஸ்ட்ன்னு அனுப்பணும்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ஜி போஸ்ட்னா இங்க நீங்க ஸ்மகிள் ரெக்வெஸ்ட்ல ஜஸ்ட் நீங்க ஜின்னு அனுப்பிச்சாவே போதும். ஓகேவா? ஸோ நான் பேக் எண்ட் சர்வருக்கு அனுப்பிச்சுட்டேன். இப்ப நார்மல் ரெக்வெஸ்ட் யூசர் ட்ரை பண்ணும்போது இங்க ஜி போஸ்ட்ன்னு வந்து இப்ப நீங்க உங்க லேப ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். யூ சால்வ் த லேப். ஓகேங்களா? இவ்வளோ தான் வந்து HTTP ரெக்வெஸ்ட் ஸ்மக்லிங். ரொம்ப சிம்பிள். பட் நீங்க இதுவே வந்து லேப் சொல்யூஷன்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான் குடுத்துருப்பாங்க. 0 அனுப்புங்க, ஜி அனுப்புங்க, இதோட முடிஞ்சிருச்சு அப்டின்ட்டு தான் அனுப்புவாங்க. பட் இதுக்கு பின்னாடி
இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கு. கன்டென்ட் லென்த் எப்படி லைக் எப்படி ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட்ட மாடிஃபை பண்ணணும், கன்டென்ட் லென்த் எப்படி அப்டேட் பண்ணணும், சங்க்ஸ வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. பட் கம்யூனிட்டி சொல்யூஷன்ஸ்ல இந்த 2 வீடியோஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்குமே இந்த பர்ட்டிகுலர் வீடியோ பண்றதுக்கு இந்த 2 வீடியோஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. 2மே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். தமிழ்லயும் வந்து ஒருத்தர் வந்து வீடியோ பண்ணியிருப்பாரு. அருண்குமார் அப்படின்னு. அவருமே ரொம்ப கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அவரோட வீடியோவுமே போய் பாருங்க. ஓகேங்களா? நான் இப்ப சொல்ற லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பேக் டூ த ஸ்லைட்ஸ். டெமோ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. டெமோ ஃபினிஷ் பண்ணல. என்ன நம்ம விட்டுட்டோம் அப்டின்னா, நம்ம இப்ப பார்த்தது வந்து ஜஸ்ட்டு மேனுவல் அப்ரோச் தான். ஆட்டோமேட் காமிக்கிறேன்னு சொன்னேன்ல. HTTP ரெக்வெஸ்ட் ஸ்மக்லிங் வச்சு அத காமிக்கிறேன். ஸோ பழைய மாரி ப்ராக்ஸிக்கு போங்க. நம்ம மார்க் பண்ண கெட் ரெக்வெஸ்ட்ட ரிப்பீட்டர்ல போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது ரொம்ப சிம்பிள் தான். ரெக்வெஸ்ட் மெத்தட மாத்திக்கோங்க. தேவையில்லாத ஹெட்டர்ஸ தூக்கிக்கோங்க. அப்புறம் அப்டேட் கன்டென்ட் லென்த்ன்னு இருக்கா? இதையும் தூக்கிக்கோங்க. ஸோ இதில நான் என்ன பண்ண போறேன்னா, ஓகே 1.1ல தான் இருக்கு. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இத சென்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் செக் பண்ணுங்க. ஓகேங்க. சென்ட் பண்ண அப்புறம் 2ன்னு மாறுது. ஓகேவா? இப்போ நீங்க இத போயிட்டு HTTP 1ன்னு மாத்திக்கோங்க. இத ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்டென்ஷன்ல HTTP ரெக்வெஸ்ட் ஸ்மக்லிங்ன்னு இருக்கா? அதில போயிட்டு ஸ்மகிள் ப்ரோப்ன்னு இருக்கும். இப்போ நீங்க வந்து HTTP 1.1ல தான் நீங்க செக் பண்றீங்க. உங்க சர்வர் வந்து வேலிடேட் பண்ணல அப்டின்னா, HTTP 1.1க்கு மாத்திட்டு நீங்க இத குடுக்கலாம். ஸ்மகிள் ப்ரோப்ன்னு. இல்ல என்னோட அப்ளிகேஷன் வந்து HTTP 2 புரோட்டோகால் தான் எடுத்துக்கும் அப்டின்னா, மீதி உள்ள இதெல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் ஒவ்வொரு வேற வேற லேப்ஸுக்கு இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ நான் இப்ப ஸ்மகிள் ப்ராப்ன்னு குடுக்குறேன். ஸ்மகிள் ப்ராப்ன்னு குடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே குடுங்க. ஓகே குடுத்த அப்புறம் நீங்க எக்ஸ்டென்ஷன்ல போயிட்டு இன்ஸ்டால்டுன்னு இருக்கும்ல, அந்த பர்ட்டிகுலர் எங்கடா? ஓகே. இதுல போய் அவுட்புட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க அனுப்பிச்ச ரெக்வெஸ்ட் வந்து கியூல வந்துருச்சு. அட்டாக் முடியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும்னு வைங்களேன். ஸோ பேரலலா நம்ம அந்த பிரசன்டேஷன பார்த்துட்டு வந்துரலாம். ஸோ டெமோ முடிச்ச அப்புறம் மெட்டிகேஷன். ஸோ இத எப்படி நம்ம வந்து சால்வ் பண்றது அப்படின்னா, பேசிக்கலி வந்து HTTP 2 வந்து யூஸ் பண்ணலாம். அதுல சில இன்பில்ட் பிரிவென்ஷன் இருக்கு. பட் இருந்தாலும் அதுல சில குறைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அத நீங்க ப்ராப்பரா கான்ஃபிகரேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஸ்மக்லிங் அட்டாக் வர வாய்ப்பு கிடையாது. அந்த மாரி உங்களோட ரெக்வெஸ்ட் நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் சர்வர்ல வர ரெக்வெஸ்ட்ட வந்து கரெக்ட்டா இன்டரப்ட் பண்ணி கரெக்ட்டான ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்துச்சுன்னா, உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அது மாரி வேலிடேட் பண்ணணும். லைக் நீங்க அனுப்புற கன்டென்ட் லென்த் இல்ல ட்ரான்ஸ்ஃபர் என்கோடிங்ல அனுப்புற சங்க்ஸா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே வந்து மால்ஃபார்ம்டா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு பிரிவென்ட் பண்ணணும். ஸோ இது மாரி இருந்தாவே உங்களுக்கு HTTP ரெக்வெஸ்ட் ஸ்மக்லிங் வந்து வராது. ஓகேங்களா? ஸ்டேயிங் விஜிலன்ட். இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரிப்பீட்டருக்கு போலாம். இது முடிஞ்சிருச்சா? அன்எக்ஸ்பெக்டட் ரிப்போர்ட் வித் ரெஸ்பான்ஸ். ஓகே. நான் மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ரிப்பீட்டருக்கு போங்க. கெட் ரெக்வெஸ்ட் எடுத்து இங்க வச்சுக்கோங்க. நீங்க எதுவுமே மாத்த வேணாம்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சேஞ்ச் டூ போஸ்ட். இத வந்து எக்ஸ்டென்ஷனுக்கு போயிட்டு ஸ்மகிள் ப்ராப்ன்னு குடுங்க. ஸோ நீங்க நீங்க ஒரு பிரசன்டேஷனுக்கு போனாலும் சரி, இல்ல இந்த மாரி ஏதாவது வீடியோ பண்ணாலும் சரி, ஓகேங்களா? உங்களுக்கு நீங்க டெமான்ஸ்ட்ரேஷன்னு நீங்க தனியா பண்ணியிருப்பீங்க. எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க. அப்ப எல்லாமே நல்லா தான் ஒர்க் ஆகும். பட் நீங்க ரெக்கார்ட் பண்ணி காமிக்கணும்னு பார்க்கும்போதோ, இல்ல ஒரு பிரசன்டேஷன் பண்ணும்போதோ, அந்த நேரத்துல ஒர்க் ஆகாது. அது எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. பட் மறுபடியும் அத நம்மளால கொண்டு வர முடியணும். ஸோ எனக்கு சில அலர்ட்ஸ் இங்க வந்திருக்கு. ஆ ஓகே. இப்ப இது ரன் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். Q1 கம்ப்ளீட்டட் ரெக்வெஸ்ட். ஓகே. நம்ம அனுப்பிச்ச ரெக்வெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. எத்தன செகண்ட்லனா 102 செகண்ட்ல கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு வந்திருக்கு. ஸோ ஆல் இஷ்யூஸ்ல இங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க எனக்கு வந்து இந்த மாரி அலர்ட் வந்து வந்திருக்கும். நார்மலா நீங்க ஆக்டிவ் ஸ்கேன் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த மாரி அலர்ட் வரும். பட் இது நம்ம வரும்போது என்ன பண்ணுவோம், ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இத மட்டும் ப்ளே பண்ணி பார்த்துட்டு, ஓகே இது ஒர்க் ஆகல அப்படின்னு விட்டுருவோம். ஓகேங்களா? நான்லாம் அப்படி பண்ணியிருக்கேன் முன்னாடி. பட் அதுக்கப்புறம் இந்த வல்னரபிலிட்டி இவ்வளோ பெரிய கிரிட்டிக்கல்னு தெரிஞ்சப்புறம் விட்டது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நெறைய அலர்ட்ஸ் வந்து காமிச்சிருக்கு. ஓகே இதுதானே. ஓகே. நான் ஸ்கோப் செட் பண்ணாதனால இவ்வளோ URLs வந்துருச்சு. ஸோ இந்த மாரி உங்களுக்கு நெறைய ஆ எடுத்து காமிக்கும். இந்த இதெல்லாம் இருக்கு அப்படின்னு. ஸோ அதுலேருந்து ஒரு ரெக்வெஸ்ட் தான் நான் எடுத்து உங்களுக்கு இங்க காமிச்சிருக்கேன் ரிப்பீட்டர்ல. ஸோ நம்மள மாரி இதுவுமே வந்து ஒரு 3 கேரக்டர் அனுப்பிச்சு விடுது. X=Y இது வந்து 3 கேரக்டர். 0 இதோட முடிச்சிருது. இது வந்து ஜஸ்ட் செக் பண்ணி பாக்குது. நம்ம டிடெக்ஷனுக்கு இங்க காமிச்சோம்ல.
அதே மாரி இதுவுமே வந்து செக் பண்ணி பாக்குது. இது கன்டென்ட் லென்த் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் என்கோடிங் எது எது அக்செப்ட் பண்ணிக்குதுன்னு. ஸோ அனுப்பிச்சு பாக்குறதுல இதுக்கு 200 ஓகே அப்படின்னு வந்து வருது. ஓகேங்களா? பட் இதுவே வந்து வேற 2 ரெக்வெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுல வந்து 0ன்னு ஸ்டாப் பண்ணாம 1ZQ அப்படின்னு இருக்கும். இதுல இன்வாலிட் ரெக்வெஸ்ட்ன்னு வந்திருக்கு. 3வது இதுல தான் வந்து டைம்ட் அவுட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். யாஹ்! ஸோ இதுல வந்து டைம்ட் அவுட் ஆயிருக்கு. இதுதான் வந்து ஆக்சுவல் நம்ம பாக்க போற ரெக்வெஸ்ட். யாஹ்! ஸோ இந்த ரெக்வெஸ்ட் தான் வந்து டைம்ட் அவுட் ஆகுது. ஓகே, ஒய்? அதே ரெக்வெஸ்ட் தான் நான் அனுப்பிச்சு பார்த்தேன். ஏன் 400 வருது? ஓகே. மேபி நம்ம இதுலயே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இது கண்டுபிடிச்சிருச்சு. இது வந்து நீங்க எக்ஸ்டென்ஷன்ஸ்ல போயிட்டு, ஆ இப்ப நீங்க எக்ஸ்டென்ஷன் போனீங்கன்னா 2 இது இருக்கும் உங்களுக்கு. CLTE, TECL அப்படின்னு இருக்கும். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது வந்து CLTE வல்னரபிலிட்டி இல்ல கன்டென்ட் லென்த் வந்து ஃப்ரண்ட் எண்ட் எடுத்துக்குது. ட்ரான்ஸ்ஃபர் என்கோடிங் வந்து பேக் எண்ட் எடுத்துக்குதுன்னு. ஸோ ஸ்மகிள் அட்டாக்ன்னு நான் குடுக்குறேன். ஸ்மகிள் அட்டாக்ன்னு குடுத்துட்டு இந்த மாரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்மளோட கோல் வந்து கெட் ரெக்வெஸ்ட் கிடையாது. Gpost. ஸோ Gpostன்னு குடுத்துக்கோங்க. அப்புறம் அட்டாக்ன்னு குடுங்க. ஸோ அட்டாக்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி இன்ட்ரூடர்ல வரும்ல, அந்த மாரி உங்களுக்கு இந்த மாரி ரன் ஆகும். ஓகே, சம்திங் ஃபிஷி. ஸோ மறுபடியும் ட்ரை பண்றேன். எக்ஸ்டென்ஷன்ல போயிட்டு ஸ்மகிள் அட்டாக் CTLன்னு குடுத்துக்கோங்க. இதுல Gpostன்னு மாத்திக்கோங்க. அட்டாக்ன்னு குடுங்க. ஓகே, இப்ப வருது. மேபி அந்த கெட் ரெக்வெஸ்ட் பக்கத்துல நான் ஸ்பேஸ் குடுக்காம இருந்திருக்கலாம். ஸோ இது வந்து நார்மல் ரெக்வெஸ்ட். ஸோ இதுல வந்து Gpostன்னு அனுப்பி விடுறோம். லைக் இந்த ட்ரங்கேட்டட் ரெக்வெஸ்ட்டா நம்ம இங்க வந்து அனுப்பி விடுறோம். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட Gpost வந்து இங்க வந்து வந்திருக்கு. ஸோ வி சால்வ் த லேப். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆட்டோமேட்டட் வேல வந்து நம்ம HTTP ரெக்வெஸ்ட் ஸ்மக்லிங் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்டேயிங் விஜிலன்ட். பேக் டு த ஸ்லைட்ஸ். நீங்க எந்த ஒரு வல்னரபிலிட்டீஸ் வந்தாலும் சரி, அத வந்து நீங்க லைக் போர்ட்ஸ்விகர் வெப் அகாடமியிலே வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க புது புது வல்னரபிலிட்டீஸ்லாம். ஸோ அதுல அ எது வந்தாலும் நீங்க வல்னரபிலிட்டீஸ் கத்துக்கிட்டு அடாப்ட் பண்ணிக்கோங்க அந்த புது வல்னரபிலிட்டீஸ்க்கு. அந்த மாரி பிரையாரிட்டீஸ் செக்யூரிட்டி நீங்க ஒரு வெப் டெவலப்பரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணாலும் சரி, ப்ளீஸ் என்ஷூர் செக்யூரிட்டி வந்து டாப் பிரையாரிட்டில இருக்கணும். அ அப்பதான் நீங்க எந்த ஒரு ப்ரீச் இல்லாம நீங்க உங்களோட ஆர்கனைசேஷனோ, இல்ல உங்களோட அப்ளிகேஷனையோ நீங்க தடுக்கலாம். 3வது வந்து கொலாபரேட். அ உங்கள மாரி நெறைய பேரு செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்க கூட நீங்க கொலாபரேட் பண்ணி, ஒரு பெரிய வெப் அப்ளிகேஷன் கம்யூனிட்டி இருக்கு. லைக் நல் கம்யூனிட்டி, நெறைய கம்யூனிட்டீஸ் இருக்கு. IoT வில்லேஜ், ரெட் டீம் வில்லேஜ் அந்த மாரி நெறையா இருக்கு. குக்கூன் இருக்கு. ஸோ அந்த மாரி கான்ஃபரன்ஸ்லாம் போயிட்டு நீங்க அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெறையா செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸா கிடைப்பாங்க. ஸோ லேர்ன் நெறைய பண்ணலாம். பக் பவுண்டரிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க் யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஆ இந்த வீடியோ எவ்வளோ பெருசா இருக்கும்னு எனக்கு தெரியல. ரெண்டர் பண்ணி பார்த்தப்பறம் தான் தெரியும். அது எவ்வளோ பெருசா இருக்கு அப்டின்ட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். யூ ஆர் ராக்கிங். ஸோ இந்த மாரி இன்னும் சூப்பரான வீடியோஸ்லாம் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரம் சைபர் ஆடம்.